தாயாக நின்று காக்கும் தாயமங்கலம் முத்துமாரியம்மனின் வரலாறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே இருக்கிறது இந்த தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில். இந்த தாய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தாயாகவும் மாங்கல்ய பாக்கியம் தந்து மங்களவரம் அருளும் நாயகியாகவும் திகழ்கின்றாள் இந்த முத்துமாரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கதையை பாருங்கள். முற்காலத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்த வணிகர் ஒருவர் அங்கே விளையும் விளைபொருட்களை எல்லாமே கொள்முதல் செய்து மதுரை மாநகருக்கு கொண்டு போய் விற்பனை செய்வது அவருடைய வழக்கம். அப்படி அந்த ஒரு நாள் அந்த வியாபாரி மதுரை மீனாட்சி அம்மன் மீது மாறாத பக்தி கொண்டவராய் இருப்பவர். அவருக்கு நெடுநாளாகவே குழந்தை இல்லை. ஒவ்வொரு முறையும் மதுரைக்கு வியாபாரம் நிம்மதியாக செய்துவிட்டு வரும்போது தவறாமல் அங்கே இருக்கும் மீனாட்சி அம்மையும் சொக்கநாதரையும் வழிபட்டு தனது உள்குமுறலை கொட்டி தீர்த்துவிட்டு வருவார். அப்படி ஒரு முறை அவர் மதுரையிலிருந்து தனது சொந்த ஊருக்கு திரும்பி சென்று கொண்டிருந்த பொழுது அவர் அந்த வழியாக சிறுமியான ஒரு பெண் குழந்தை பாதை தெரியாமல் அழுது கொண்டிருந்தது. அதை பார்த்து அவருக்கோ மனம் மிகவும் வேதனைப்பட்டது. சிறுமியிடம் சென்று, ஏன் எவரும் இல்லாத இந்த காட்டு வழியில் அழுது கொண்டிருக்கிறாய் என்று விசாரித்தார். தனது பெயர் முத்துமாரி என்றும் தனது தாய் தந்தையிடமிருந்து பிரிந்துவிட்டேன் என்றும் எங்கு போவதென்று தெரியாமல் நான் இங்கு நிற்கிறேன் என்று கூறினாள் அந்த சிறுமி. இதை கேட்டு அவர், கவலைப்படாதே அம்மா, உன்னை நான் பத்திரமாக பார்த்து கொள்கிறேன் என கூறி அந்த சிறுமியை தன்னுடன் அழைத்து போனார். மதுரை மீனாட்சியை இந்த குழந்தையை தனக்கு தந்ததாக எண்ணினார். ஆனால் அவரது சந்தோஷம் நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. அவர்கள் சென்ற வழியில் ஆறு ஒன்று குறுக்கிட்டது. பயண களைப்பாக இருந்ததால் சிறுமியை கரையில் உட்கார வைத்துவிட்டு ஆற்றில் இறங்கி குளிக்கப் போயிருந்தார். குளித்து முடித்துவிட்டு கரைக்கு வந்து பார்த்தால் குழந்தையை காணவில்லை. இதனால் மிகவும் மனம் வருந்தி போனார். அவர் தன் வீட்டிற்கு சென்று தன் மனைவியிடம் நடந்ததை எல்லாம் கூறி வருந்தினார். இரவு உணவை கூட உண்ணாமல் அவர் படுக்க போனவர் அப்படியே கண்ணிமைத்து தூங்கிவிட்டார். அவரது கனவில் சிறுமியாக வந்தது நான் தான், என்றும் ஊருக்கு அருகாமையில் இருக்கும் கள்ளிக்காட்டில் நான் உரைய இருக்கிறேன் என்று கோயிலை கட்டி வழிபடுபவர்களுக்கு வேண்டும் வரங்களை அருள்வேன் என்று கூறி மறைந்தாள் அந்த முத்துமாரி. உடனே அவர் படுக்கையிலிருந்து எழுந்து தன் மனைவியிடம் சென்று இதனை கூறினார். மறுநாள் பொழுது விடிந்ததுமே முதல் வேளையாக ஆற்று மணலில் அம்மன் சிலையை அமைத்து வழிபடத் தொடங்கினார்கள். ஏனென்றால் அந்த இடத்தில்தான் அவர் அந்த சிறுமியை கண்டெடுத்தார். அவரை தொடர்ந்து ஊர் மக்களும் வழிபட்டனர். நாளடைவில் அந்த பகுதி மக்களின் கண்கண்ட தெய்வமானால் இந்த முத்துமாரியம்மன். இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அம்பாள் நின்ற கோலத்தில் 4 கரங்களுடன் கேட்கும் வரங்களை வழங்கும் கற்பக விருட்சமாக திகழ்கின்றாள். இந்த சக்தி வாய்ந்த கோயிலில் பார்த்திங்கன்னா விவசாயம் நல்லா செழித்து வரத்துக்கும் குடும்பத்தில் எந்த சண்டையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அம்பிகையிடம் அதிகளவில் வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த கோயில் உள்ள பார்த்திங்கன்னா வில்வ மரத்தில் திருமண பாக்கியத்திற்காக தாலியையும் குழந்தை பாக்கியத்திற்காக தொட்டிலும் கட்டுகின்றார்கள். வயிற்று நோய் தீர மாவிளக்கு எடுத்து கண்ணோய் நீங்க கண்மலர் செய்து வைத்து, அது மட்டும் இல்லாமல் அம்மை நோய் தீர அபிஷேக தீர்த்தமும் பெற்று சென்று சாப்பிட்டும் வழிபடுகின்றார்கள். சிறுமி உருவத்தில் அங்கே வந்ததுனால அந்த அம்மனை கன்னி தெய்வமாகவும் வழிபடுகிறார்கள். அதனால் முக்கியமாக திருமணம் தடை உள்ளவர்கள் இங்கு வந்தால் திருமண பாக்கியம் நிச்சயமாக நிறைவேறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி எதனா கதை தெரியணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த ஸ்டோரியை போடுறேன். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.